السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله تعالى من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا وحبينا مولانا محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பள்ளிவாசலில் அவனை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கும் அவனை பற்றி கேட்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் வழங்கியிருக்கிறார். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியம் மிகுந்த சமுதாயமாக எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்புரிவானாக. அன்பிக்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளிவாசலில் நின்று கொண்டு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே அல்லாஹ்வின் தூதருடைய உரையை அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்குகிறார்கள். அந்த நேரத்தில் சில மனிதர்கள் அல்லாஹ்வுடைய சபைக்கு, அல்லாஹ்வின் தூதருடைய சபைக்கு வருகை தருகிறார்கள். அதில் ஒருவர் வருகிறார். வந்து அல்லாஹ்வின் தூதர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே அருகாமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த அந்த பேச்சை கேட்க முடியுமோ அந்த இடத்தை பார்த்து முன்னால் சென்று அமர்ந்து கொண்டார். இரண்டாவது தோழர் வருகை தருகிறார் அல்லாஹ்வின் தூதருடைய சபைக்கு. வந்து பார்க்குகிறார், சஹாபாக்களுடைய கூட்டம் முன் செல்வதற்கு வெட்கப்பட்டு தனக்கு கிடைத்த அந்த இடத்தில் அப்படி அமர்ந்து கொள்கிறார். மூன்றாவது மனிதர் வருகிறார், சபையை பார்க்குகிறார், அப்படியே சென்று விடுகிறார். அல்லாஹ்வின் தூதர் உரையை நிறைவு செய்ததற்கு பிறகு, அந்த மனிதர்கள் அந்த சபையை விட்டு சென்றதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி, அலா துஹ்பிருக்கும், உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, அன் நஃபரி ஸலாஸ, ஒரு 3 மனிதர்கள் வருகை தந்தார்களே அவர்களை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதில் முதலாவது வருகை தந்தாரே அவர் தன்னை அருகாமையில் படுத்தினார்.
அருகாமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அல்லாஹுடைய வேத வசனங்கள் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற காரணத்திற்காக தன்னை அல்லாஹுவோடு நெருக்கப்படுத்தினார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவரை நெருக்கப்படுத்தினார். ரசூலுல்லாஹ் சொன்னார், மார்க்கத்தோடு இணைப்போடு இருப்பது சகோதரர்களே, மார்க்கத்தோடு பிணைப்போடு இருப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களை அல்லாஹ் நெருக்கமாக்குகிறார். அல்லாஹுடைய நெருக்கம் அவருக்கு கிடைக்குகிறது. இரண்டாவது ஒரு மனிதர் வருகை தந்தாரே, அந்த மனிதர் வெட்கப்பட்டு அப்படியே அந்த இடத்தில் உட்கார்ந்து விட்டார். அல்லாஹும் அவரை பார்த்து வெட்கப்படுகிறான். மூன்றாவது ஒரு மனிதர் வருகை தந்தாரே, அந்த மனிதர் அதை புறக்கணித்தார். அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டார். அல்லாஹுவின் தூதர் சொன்ன அந்த 3 பேரில் வெற்றியாளர் யார்? அல்லாஹுவின் தூதரோடு பழகிய சஹாபாக்களுக்கு மத்தியில் அல்லாஹுவின் தூதர் இதை சொல்கிறார்கள். அதில் முதலாவதுதான் வெற்றியாளர். அல்லாஹுவோடு மிகுந்த நெருக்கத்துக்குரியவர்கள் இந்த மார்க்கத்தோடு, இந்த மார்க்க கல்வியோடு, அல்லாஹுடைய நினைவோடு, குர்ஆனோடு, ஹதீஸோடு எந்த அளவிற்கு தன்னை நெருக்கப்படுத்த முடியுமோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் சகோதரர்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்க வேண்டும். மார்க்கத்தோடு இருப்பது, பிறக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹுவோடு பிறந்து விட்டோம். நம்முடைய தாய் தந்தை ஏகத்துவத்தில் இருந்த காரணத்தால் அது எளிதாக நமக்கு கிடைத்து விட்டது. ஆனால் மௌத்தாகும் பொழுது அதான் மிக முக்கியம். மன் ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யார் ஒருவருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் அமைகிறதோ அவர் சொர்க்கம் நுழைவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அந்த ஹிதாயத்தை பெற வேண்டுமெனில், அந்த ஒரு கண்ணியத்தை பெற வேண்டுமெனில் இந்த மார்க்கத்தினுடைய உறுதி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அன்பிக்கினே எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வெற்றியின் பக்கம் வாருங்கள். அல் குர்ஆன் பல்வேறு செய்திகளை வெற்றியாளரை பற்றி பேசும். உலகம் சிலரை வெற்றியாளர்கள் என்று பதிவு செய்து வைத்திருக்கும். இவர்கள் எல்லாம் வெற்றியாளர்கள், இவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள், இதுதான் இந்த உலகத்தின் வெற்றி என்று உலகம் ஒரு வெற்றியை கட்டமைத்து வைத்திருக்கும். அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றி என்பதை அல்லாஹ் சொல்லுவான். உண்மையில் உலகத்தில் நாம் பெறக்கூடிய வெற்றிகள் அனைத்துமே ஒரு காலம் வரை தான் இருக்கும் அவனிடத்தில். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனின் ஊடாக சொல்லக்கூடிய வெற்றி என்பது நிரந்தரமான வெற்றி. அதில் குறிப்பாக அல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய மிக முக்கியமான வெற்றி என்பது கது அஃப்லஹல் முஃமினூன், திட்டமாக முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லாஹுவை ஈமான் கொண்ட மக்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அவர்கள் யார்? தொழுகையை பாதுகாத்தவர்கள், தொழுகையை இறையச்சத்தோடு தொழுதவர்கள், தொழுகையில் நிலையாக இருந்தவர்கள். அல் குர்ஆன் பேசும். வெற்றி என்பதனுடைய அடையாளம் என்பது அந்த மனிதனிடத்தில் தொழுகை இருக்கிறதா இல்லையா என்பதை கொண்டுதான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அவர் தொழுதால் இந்த உலகத்திலும் அவர் வெற்றி அடைவார், நாளை மறுமையிலும் அவர் வெற்றி அடைவார். தொழவில்லை என்றால் இந்த உலகத்திலும் அவன் நாசமடைவார், மறு உலகத்திலும் அவன் நாசமடைவார். அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறான், வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நபியே, உமக்கு உறுதியான அந்த மரணம் வரும் வரை நீ அல்லாஹுவை வணங்குவீராக. உனக்கு மரணம் வரும் வரை நீ அல்லாஹுவை வணங்குவீராக. தஃப்சீருடைய ஆசிரியர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் பதிவு செய்யக்கூடிய அல்லாஹுவை வணங்குவீராக என்ற பொருளுக்கு அர்த்தத்தை சொல்லும் பொழுது சொல்வார்கள், அது தொழுகை. மரணம் வரும் வரை அல்லாஹுவை தொழுவீராக. அந்த தொழுகைக்கு இடைகாலாக எதுவும் உன்னிடத்தில் வந்து விடக்கூடாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அல்லாஹுடைய மிகப்பெரிய திக்ர் சகோதரர்களே, அல் குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறார், இன்னனி அனல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறார், இன்னனி அனல்லாஹ், மூசாவே நிச்சயமாக நான் அல்லாஹ். லா இலாஹ இல்லா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அன ஃபஅபுதுனி, அதன் காரணமாக என்னை நீங்கள் வணங்குங்கள். வாக்கிமி ஸலாத லிக்ரி, என்னை நினைகூறக்கூடிய பொருட்டாக தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். அல் குர்ஆன் நீங்கள் திக்ர் என்று படித்திருப்பீங்க நிறைய இடத்தில். அந்த திக்ருக்கான பொருளில் அதிகமான தஃப்சீருடைய ஆசிரியர்கள் பதிவு செய்வது தொழுகை.
தொழுகையை கொண்டு அல்லாஹுவை நீங்கள் நிலை கூறுங்கள் என்பதாக அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்பிக்கினியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது, இந்த உலகத்தை விட்டு விடைபெறும் பொழுது அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய கடைசி வார்த்தை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார்கள், கான ஆகிரு கலாமி அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலா அஸ்ஸலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே, இரண்டு சக்கராத்துடைய ஹாலத், இரண்டு சக்கராத்துடைய ஹாலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே அவர்கள் படுத்து கிடக்குகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கவலையோடு வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஏதோ சொல்கிறார்கள், இறுதியான ஒரு வசியத், கடைசியாக இந்த உம்மத்தை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது சகோதரர்களே, அவர்களுடைய அந்த வரலாற்றை பதிவு செய்யும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துடைய நேரம் என்பது கடினமான நேரம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சக்கரத்தைன், இரண்டு சக்கராத். எழும்புகிறார்கள், கீழே விழுகிறார்கள், எழும்புகிறார்கள், கீழே விழுகிறார்கள். கடுமையான உடல் சூடு. மதீனாவுடைய 7 கிணற்றில் தண்ணீரை எடுத்து ரசூலுல்லாஹ் மீது ஊற்றினார்கள். கடுமையான அந்த சூழல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் தளபதியாக பார்த்தவர்கள், பத்ரில், உஹதில், அஹ்ஸாபில் போர்க்களத்தின் தளபதியாக வீரராக பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த படுக்கையிலே இருக்குகிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய அந்த நிலையை பார்த்து சஹாபாக்கள் அப்படியே உறைந்து விட்டார்கள். தொழுகையுடைய நேரம் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புகிறார்கள் தொழுகைக்காக வேண்டி, அப்படியே கீழே விழுந்து விடுகிறார்கள். எழும்புகிறார்கள், மீண்டும் கீழே விழுந்து விடுகிறார்கள். 2 நபித்தோழர்களை அழைத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே. 2 நபித்தோழர்களை அழைத்து அவர் இருவருடைய கழுத்துக்கு மேலாக தன்னுடைய கையை போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே கொண்டு வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹுடைய 2 கட்டை விரலும் அந்த மண்ணிலே அப்படியே உராய்ந்து வந்து கொண்டிருந்தது. பள்ளிவாசலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப இந்த தொழுகையுடைய அந்த கண்ணியம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சாதாரண விஷயம் அல்ல சகோதரர்களை தொழுகை என்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு சஹாபி வருகிறார். ஐயு அமலின் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் என்ன? அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல். சஹாபாக்களை பொறுத்தளவிற்கு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அதிகமாக கேட்ட கேள்விகள், அல்லாஹ்வுடைய நேசத்தை எப்படி பெறுவது, நான் சொர்க்கத்திற்கு எப்படி செல்வது, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றுவது அல்லாஹ்வுக்கு மிகுந்த பிடிக்கும். அல்லாஹ் அந்த அமலை நேசிக்கிறார். ஃபஜ்ருடைய தொழுகை, லுஹருடைய தொழுகை, அஸருடைய தொழுகை, மக்ரிபுடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை, இந்த தொழுகைக்கான வக்துகள் வரும் பொழுது அந்த தொழுகையை நிலைநிறுத்துகிறானே அவன் வெற்றி அடைவான். மீண்டும் அல்லாஹ்வுக்கு மிகுந்த பிடித்தமான அமல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். நாளை மறுமையில் சாதாரண விஷயமா சகோதரர்களே, மறுமை என்பது உண்டு. மன் மாத ஃபக்கத் காமத் கியாமத்து, யார் மரணிக்கின்றானோ அத்தனுடைய அவனுடைய மறுமை வாழ்க்கை ஆரம்பமாகிவிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மௌத்தாகிவிட்டால், ரூஹு தொண்டைக்குழியை அடைத்து விட்டால், யதார்த்த நிலைகள், உலகத்தின் யதார்த்த நிலைகள் எல்லாம் அல்லாஹ் கண்முன் காண்பிப்பான். இதற்கு முன்னால் அதையெல்லாம் அவன் பார்த்திருக்கவே மாட்டான். அந்த மௌத்துடைய நேரம், தொண்டைக்குழிய ரூஹ் அடைக்கக்கூடிய அந்த புதுவிதமான அனுபவம் அவனுக்கு இந்த உலகத்தில் பார்த்திருக்க மாட்டான். உடல் நோய்கள் வந்திருக்கும், ஆனால் அந்த அனுபவத்தை அனுபவித்திருக்க மாட்டான். அதன் காரணமாகத்தான் குர்ஆன் சொல்லும், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், மௌத்துக்கு ஒரு சுவை இருக்கிறது. தாயிக், ஒரு சுவை. அந்த சுவை என்பது கசப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும். ஒரு இனிப்பான ஒரு ஸ்வீட்டை சாப்பிடும் போது ஒரு இனிப்பு நமக்கு வரும், இன்பமாக இருக்கும். அதுவே ஒரு கசப்பாக உன்னை சாப்பிடும் பொழுது நாம் அதனை வாந்தி எடுத்து விடுவோம். அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், அதற்கு ஒரு சுவை உண்டு. அந்த நேரத்தில் மனிதன் சொல்லுவானாம், லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்த், யா அல்லாஹ் என்னை இந்த உலகத்திற்கு கால ரப்பிர்ஜிஊன், மீண்டும் இந்த உலகத்திற்கு அனுப்பு. அல்லாஹ்வோடு பேசக்கூடிய வார்த்தை சகோதரர்களே, அல்லாஹ்வோடு நேரடியாக கனெக்ட், அல்லாஹ்விடத்தில் உரையாடக்கூடிய அந்த நேரம். கால ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்த், இந்த உலகத்தில் நான் விட்ட அமல்களை செய்து வருகிறேன்.
உலகத்தில் தொழுதிருக்க மாட்டான். லஅல் யஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக், தொழுது விட்டு வருகிறேன். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாய்ப்பை அவனுக்கு கொடுப்பதில்லை. மறுமையில் எழும்புவான். முதல் விசாரணை சகோதரர்களே, அல்லாஹுவை பார்த்து முதலாவதாக அல்லாஹுவை மீட் பண்ணக்கூடிய அந்த நேரம். எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ்வல் மா யுஹாஸிபு பிஹி அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா. நாளை மறுமையில் அல்லாஹ் முதலாவது விசாரிக்கப்படக்கூடிய விசாரணை என்பது தொழுகை பற்றி. வைன் ஸலஹத், அது கரெக்டா இருந்தால், அது சரியாக இருந்தால் அவனிடத்தில் ஸலஹ், எல்லாம் சரியாகிவிடும். அவனுடைய மறுமை வாழ்க்கை என்பது சரியாகிவிடும். அவனுடைய அமல்கள் சரியாகிவிடும். வைதா ஃபஸதத், அது கேடாகிவிட்டது என்று சொன்னால், தொழவில்லை, உலகத்திலே ஓடிக்கொண்டிருந்தான், அல்லாஹ்வை மறந்த வாழ்க்கை. ஃபைதா ஃபஸதத், அதில் அவன் பொடும்போக்காக இருந்து அல்லாஹ் கேள்வி கேட்கும் பொழுது அதில் அவன் குறைவிட்டால் எல்லாம் குறைபடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டு. ஆம் சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்பது நமக்கும் குஃப்ருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடை தொழுகைதான். நான் காஃபிர் அல்லது நான் முஃமின் என்பதனுடைய அந்த வேறுபாடு, நீ தொழுதால் முஃமின். அறிஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் உண்டு. தொழவில்லை என்றால் அவனுக்கு முஸ்லிமான பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்க கூடாது என்பது சட்டம். தொழுகை இல்லை என்றால் அவனுக்கு மையவாடியில் இடம் கொடுக்க கூடாது என்பது உலமாக்களினுடைய அறிஞர்களுடைய விவாதங்கள். தொழவில்லை என்றால் அவன் வாப்பாகாரர் தொழுகையாளி, மகன் தொழுவதே கிடையாது, அவனுக்கு வாரிசு உரிமை மீராத், சொத்தில் அவனுக்கு பாதி கொடுக்க கூடாது, சொத்தை அவனுக்கு பங்கு வைக்க கூடாது. அப்ப நமக்கும் அந்த ஷிர்க்குக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்று தொழுகைதான். நீ தொழுதால் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறாய் முஃமினாக. அன்பிக்கினியவர்களே, இந்த தொழுகை, இந்த உலகத்தில் ஒரு மனிதர் தொழுகையை நிறைவேற்றுகிறார். இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையான இந்த தொழுகையை ஒரு மனிதர் உலகத்தில் தொழுகிறார். அவருக்கு என்ன எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுப்பான்? முதல்ல அது தெரியும். அதனுடைய சிறப்புகள் என்ன? நான் தொழுதால் அல்லாஹ் எனக்கு எதை தருவான்? இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையில் மிகுந்த மாண்புக்குரிய கட்டளையாக இருக்கக்கூடிய இந்த தொழுகை சாதாரண விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹ் 7 வாரத்திற்கு மேலாக மிஹராஜிலிருந்து அந்த கடமையை கொண்டு வந்தார்கள். நான் தொழுதால் என்ன கிடைக்கும்? நான் தொடர்ச்சியாக தொழுகையில் இருந்தேன் என்று சொன்னால், முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தமக்கு வழங்கக்கூடிய ஒன்று, அசிங்கமான மானக்கேடான எல்லா செயல்களை விட்டும் அல்லாஹ் நம்மை தடுப்பான். ஒருவர் தொழுகிறார், அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள் என்ன? மானக்கேடான அசிங்கமான விஷயத்தை விட்டு அல்லாஹ் அவரை தடுக்குகிறான். குர்ஆன் சொல்கிறது, இன்ன ஸலாத் தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான விஷயங்களை விட்டு தடுக்குகிறது, அசிங்கமான செயலை விட்டு தடுக்குகிறது. ஒருவர் தொழுதால் அவருக்கு அசிங்கமான செயல்கள் வராது, சிந்தனை வராது. ஒருவர் தொழுதால் அவரிடத்தில் மானக்கேடான சிந்தனைகள் வராது. அல் குர்ஆன் சொல்கிறது, வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், தொழுகையை பாதுகாப்பார்கள். அல் குர்ஆன். தொழுகையை பாதுகாப்பது என்றால் அதான் சொல்லப்படும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அழைப்பு வரும். உலகத்தில் எல்லா மக்களும் வேலை பளுவில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் மட்டும் வருகிறார், தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார், தொழுகையும் பாதுகாக்குகிறார், அவரையும் இந்த மானக்கேடான விஷயத்தை விட்டு பாதுகாக்குகிறார். சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய அமைப்பின் மிக முக்கிய அமைப்பு என்பது எல்லோர்களுக்கும் இன்றைக்கு சிந்தனையில், இன்றைக்கு சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சி என்பது ஃபில்தி தாட்ஸ், அசிங்கமான எண்ணங்கள், ஆபாசமான எண்ணங்கள். எங்கு பார்த்தாலும் இளைஞர்களுடைய அந்த நிலையை சைக்காலஜியில் பார்க்குகிறோம். உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பு இன்றைக்கு. யாரை பார்த்தாலும் தவறான எண்ணம், யாரை பார்த்தாலும் பகைமையான எண்ணம், யாரை பார்த்தாலும் கெட்ட எண்ணம். அல் குர்ஆன் சொல்கிறது, இந்த தொழுகை இருக்கிறதே, இந்த தொழுகையை நீ சரியான முறையில் தொழுதா என்று சொன்னால் அந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் உனக்கு வராது.
அல் குர்ஆன் சொல்கிறது, இன்னமா யுரீது ஷைத்தான், ஷைத்தான் உங்களிடத்தில் விரும்புவதெல்லாம் உங்களுக்கு மத்தியில் பகைமைகளையும் குரோதங்களையும் வெறுப்புகளையும் பரப்புவது. நான் ஒருவர் மீது வெறுப்பு கொள்கிறேன் என்று சொன்ன தொழுகையாளி அப்படி செய்ய மாட்டான். தொழுகையாளி அப்படி செய்ய மாட்டான். பகைமையை வளர்ப்பது, கெட்ட வார்த்தை பேசுவது, அடிதடி போடுவது, கேவலமான வார்த்தையில் மனைவியை அழைப்பது, இதுவெல்லாம் ஒரு தொழுகையாளி செய்ய மாட்டான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் என்பது, நீ தொழுகை, உன் தொழுகை என்பது உன்னுடைய சிந்தனையில் அழகுபடுத்த வேண்டும். தொழுகிறான், பாவம் செய்கிறான். தொழுகிறான், சர்வசாதாரண பொய் சொல்கிறான். தொழுகிறான், வட்டி வாங்குகிறான். தொழுகிறான், பிறருடைய மானத்தை கேவலப்படுத்துகிறான். தொழுகிறான், மனைவியை கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறான். தொழுகிறான், பெற்றோர்களை கேலி செய்கிறான், கிண்டல் செய்கிறான், அசிங்கமாக பேசுகிறான். தொழுகிறான், கோல் மூட்டி விடுகிறான். தொழுகிறான், புறம் பேசுகிறான். இந்த தொழுகை அவனுடைய முகத்தில் அடிக்கப்படும். இது தொழுகை அல்ல. என் தொழுகை என் சிந்தனையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், என் உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தை சகோதரர்களே, குர்ஆன். நீ தொழுதா என்று சொன்னால் உனக்கு கெட்ட எண்ணம் வராது. உனக்கு அப்படி வருகிறது என்று சொன்னால் ஷைத்தான், அல் குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஷைத்தான் உங்களை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு அவன் நிறுத்துவான், தடுப்பான். அனிஸ்ஸலா, தொழுகையை விட்டு உங்களை தடுப்பான். தொழுகை நின்றது என்று சொன்னால் உனக்கு மத்தியில் பகைமைகள் வரும், உனக்கு மத்தியில் குரோதங்கள் வரும், உனக்கு மத்தியில் கேவலமான சிந்தனைகள் வரும். இதுக்கு அப்படித்தான் உலகம் மாற்றப்பட்டு விட்டது சகோதரர்களே. எங்கு பார்த்தால் இன்றைக்கு மொபைல் போனை திருப்பினாலே, இன்றைக்கு ஒரு ஆய்வு கட்டுரை படித்தேன் 2 நாட்களுக்கு முன்பதாக. அதில் இந்த அசிங்கமான சிந்தனைகளை பற்றி அவர்கள் எழுதும் பொழுது, இதை எடுக்கும் பொழுது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற இந்த சமூக வலைதளங்கள் 10 மணி 10:30க்கு மேலாக அதனுடைய போக்கை மாற்றிவிடுவோம். இரவு நீ யூஸ் பண்ணுறீங்க, காலைல பகலில் யூஸ் பண்ணும்போது நார்மலாக இருக்கும். இந்த 10:30க்கு மேலே 11 மணிக்கு மேலே இந்த சமூக வலைதளங்கள் ஒரு மனிதனை டெம்ப்ட் பண்ண வேண்டும், ஆபாசத்தினூடாக ஈர்க்க வேண்டும். 10:30க்கு மேலே ஃபோனை வச்சிடும். அவனை மானக்கேடான விஷயத்தில் அவனை தள்ள வேண்டுமெனில் அவனுக்கு அந்த தூண்டுதலை ஏற்படுத்த வேண்டும். அதன் காரணமாக 10:30 மணி 11 மணிக்கு அந்த நேரங்களில் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் நாம் பார்க்கக்கூடியதில் அதிகமானது ஆபாசங்கள். அந்த ஆய்வில் போட்டு இந்த பாதை, இந்த ஒரு அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறானா இல்லையா, லா தத்தபிஉ ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானை பின்பற்றாதீர்கள். லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிசுவடுகளை பின்பற்றாதீர்கள். அந்த ஒரு வீடியோ உங்களை மானக்கேடான விஷயத்தில் தள்ளிவிடும். அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் உங்களை இறுதியாக மானக்கேடான விஷயத்தை தள்ளிவிடும் சகோதரர்களே. அப்ப தொழுகை என்பது அந்த மானக்கேடான விஷயத்தை விட்டு தடுக்க வேண்டும். நீ தொழுகிறாய், என்னுடைய உடலில் மாற்றம், என் கல்வில் மாற்றம், என் பேச்சில் மாற்றம் வருகிறது. அப்போ இந்த தொழுகை கரெக்டாக தொழுகிறாய். இல்லை, தொழுகிறேன், சிந்தனை மாறாகிறது, பகைமை வருகிறது, பக்குவப்படுத்த வேண்டும். தொழுகை அதன் காரணமாக தொழுகை பக்குவப்படுத்தும். இரண்டாவதாக சகோதரர்களே, இந்த தொழுகை ஒருவன் தொடர்ச்சியாக தொழுதால், இந்த தொழுகையில் ஈடுபாடு கொண்டவனாக இருந்தால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டில், சஹாபாக்களை பார்த்து, உங்களுடைய வீட்டிற்கு வெளியில் ஒரு ஆறு இருக்கிறது, அந்த ஆற்றில் 5 வேளை ஒருவர் குளிக்குகிறார். ஒரு நல்ல உதாரணம் சகோதரர்களே, சிந்தித்தால் அந்த தொழுகையுடைய மாண்பு நமக்கு புரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் 5 வேளை அந்த ஆற்றில் குளிக்குகிறார். குளித்தால் ஹல் யப்கா மின் தர்னிஹி ஷைஉன், அவரிடத்தில் அழுக்குகள் இருக்குமா? சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், லா யப்கா மின் தர்னிஹி ஷைஉன், எந்த அழுக்குமே இருக்காது அல்லாஹ்வின் தூதர் அவர்களே. 5 முறை ஒருவர் அந்த ஆற்றில் குளித்தால் எப்படி அவருக்கு அழுக்குகள் ஒட்டும்? ஃபதாலிக மஸலு ஸலவாத்தில் ஹம்ஸ், இதுதான் உதாரணம் 5 வக்து தொழுகை தொழக்கூடியவனுக்கு. இவ்வளவு அழகான உதாரணம் சகோதரர்களே. 5 வக்து தொழுகிறேன் என்று சொன்னால் என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய செய்தி, முஸ்லிம் பதிவு செய்யக்கூடிய செய்தி, 667வது ரகம். 5 வக்து தொழுகை, நான் ஃபஜ்ர் தொழுகிறேன், லுஹர் வருகிறது,
நான் லுஹரில் செய்யக்கூடிய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. துஹர் தொழுது விட்டு அசருடைய நேரம் வரை இருக்கிறது, நான் அசர் தொழுகிறேன், அசரை நான் செய்யக்கூடிய அசர் தொழக்கூடிய அந்த முன்னால் நான் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். ரசூல் சொன்னார்கள், 5 வக்து குளித்தால் எப்படி அவனுடைய உடம்பில் அழுக்குபடியாதோ அதே போலத்தான் 5 வக்து தொழுகை தொழக்கூடியவனுடைய உடலில் 5 வக்து தொழுகை தொழக்கூடியவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழருடைய இறுதி நேரம் அல்லாஹ்வின் தூதர் அங்கே செல்கிறார்கள். அந்த நபித்தோழர் அப்படியே மரண படுக்கையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் நபித்தோழரை பார்த்து கேட்டார்கள், எப்படி இருக்கிறது, எப்படி உணர்கிறாய்? யா ரசூலல்லாஹ், இன்னி அகாஃப், நான் பயப்படுகிறேன், என்னுடைய பாவங்களை குறித்து நான் பயப்படுகிறேன், ஆனால் நான் விருப்பப்படுகிறேன் அல்லாஹ்வுடைய சந்திப்பு இதற்கு பிறகு இருக்கிறது என்று. இப்போ பாவங்கள் மன்னிக்கப்படும் சகோதரர்களே. பாவங்களை குறித்து சஹாபாக்கள் பயந்தார்கள், அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இந்த தொழுகையை யார் சரியான முறையில் தொழுகிறார்கள். மூன்றாவதாக, இந்த உலகத்தில் கோடான கோடி பணத்தை கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒன்று ராஹத். தொழுதால் ராஹத். இன்றைக்கு பள்ளிவாசல் எல்லாம் மாஷா அல்லாஹ், எப்படிப்பட்ட கட்டமைப்பு, ஏசி இல்லாத பள்ளிவாசல் இல்லை, நல்ல தண்ணீர் அமைப்போட உடைய பள்ளிவாசல்கள் இருக்கிறது, நல்ல பாதுகாப்பான சூழல், நல்ல ஆடைகள், உணவை சாப்பிட்டு இங்கே வருகை தந்திருக்கிறோம், நல்ல நிலையில் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் மதீனா மஸ்ஜித் நபவி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வருகிறார். வந்து முதல் செய்த வேலை என்ன? அல்லாஹுவை தொழுவதற்கு பள்ளிவாசல் கட்ட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த காசில் நஜாத் கோத்திரத்தை சார்ந்த 2 சிறுவர்களுடைய இடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உழைத்த மக்காவில் உழைத்த காசை வைத்து அந்த இடத்தை வாங்கி பள்ளிவாசல் கட்டுகிறார்கள். எப்படிப்பட்ட அமைப்பு! ஈத்தபல ஓலைகளாலும் அங்க இருக்கக்கூடிய மண்களாலும் கற்களாலும் ஒரு பள்ளிவாசல் இன்றைக்கு பார்க்கக்கூடிய அமைப்பு அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை அந்த காலத்தில் அந்த பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். சில சஹாபாக்கள் தொழுவார்கள், அவர்களின் மீது வெயில் அடிக்கும். லுஹருடைய வக்து இன்றைக்கு 12 மணிக்கு மேல் நம்மளால் துபாய்க்கு வெளியே போக முடியாது. லுஹருடைய நேரம் வரும், சில சஹாபாக்களுக்கு அந்த உள்ள இடம் கிடைக்காமல் வெளியே நிற்கக்கூடிய சூழல். அல்லாஹ் சொல்கிறான், சீமாகும் உஜூஹும் சீமாகும், அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள், பார்த்தால் மின் அஸரி சுஜூத், சுஜூதுடைய அடையாளங்கள் சஹாபாக்களுக்கு இருக்கும். நம்மளை போன்று வருவோம், அப்படியே கையை கட்டுவோம், அப்படியே ருக்கூ செய்வோம், அப்படியே எழுந்து செய்வோம். ஏஐ தொழுகை இன்றைக்கு சொல்கிறான். டிஃபால்ட்டா அப்படியே அவருக்கு சிந்தனையும் எங்கே இல்லை, வருவார் கையை டிஃபால்ட்டா என்ன இருக்கோ அப்படியே பண்ணிட்டு அப்படியே போயிடுவார். ஏஐ தொழுகை இன்றைக்கு பெரும்பாலும் இல்லாமல் ரஹிம ரப்பி. என்ன ஓதுகிறோம் நாம்? தக்பீரை கட்டியதற்கு பிறகு என் சிந்தனை என்னுடைய நாவுக்கு இருக்க வேண்டும், என்னுடைய சிந்தனை என் நாவுக்கு சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என்கிற அந்த ஃபாத்திஹாவுடைய சூராவை ஓதும் பொழுதெல்லாம் என் சிந்தனையும் என் நாவோடு தொடர்பு இருக்க வேண்டும். சகோதரர்களே, நான் என்ன ஆக்ஷன்ஸ், நான் என்ன செயலை செய்கிறேனோ அந்த செயல் என்னுடைய மூளைக்கு தெரிய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெட்பமான அந்த சூழல், சஹாபாக்கள் எல்லாம் அப்படிப்பட்ட சூழல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார், கும் யா பிலால், பிலாலை எழுந்திரு, ஃபர்ஹனா பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு எங்களுக்கு மன நிம்மதியை தா. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையாக இருந்தால் அவள் செய்யக்கூடிய முதல் விடயம் நேராக செல்வார்கள், தொழுவார்கள். அர்ஹனா பிஸ்ஸலா யா பிலால், தொழுகையை கொண்டு என்னுடைய மனதில் நிம்மதியை ஏற்படுத்து. ஆம் சகோதரர்களே, ரசூலுல்லாஹுடைய வார்த்தை பொய்யாக, இன்ஹுவ இல்லா வஹி யூஹா, அல்லாஹ்வுடைய வஹியை பேசக்கூடிய நபி. மன நிம்மதி, அந்த மன நிம்மதி என்பது தொழுகையில் இருக்கிறது. இன்றைக்கு சொல்கிறானா இல்லையா? இன்னைக்கு சைக்காலஜி மிகப்பெரிய துறை சகோதரர்கள். நான் அதில் ஒரு டிகிரி பண்ணியிருந்தேன், மிகப்பெரிய ஒரு துறை. இன்றைக்கு மன நிம்மதி இல்லாத சூழல் வருகிறதுக்கு 2 காரணத்தை மையப்படுத்தி சொல்வார்கள். ஒன்று பேராசை, இன்னொன்று பொறாமை.
இந்த ரெண்டுமே ஒரு மனிதனுடைய நிம்மதியை சீர்குலைத்து விடும். மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். குர்ஆன் சொல்கிறதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொல்கிறான். பொறாமையாளர்களின் பொறாமையிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போல பேராசை, குர்ஆன் சொல்கிறது இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, மனிதன் பேராசைப்படக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, அவனுக்கு ஏதாவது ஷர்ரு தொட்டது என்று சொன்னால் அப்படியே பதட்டமாகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாற்றை பிகினிங் டு எண்ட் நீங்கள் பார்த்தால் பதட்டப்பட்டு சீர்குலைந்து எந்த ஒரு நிகழ்வை நீங்கள் பார்க்க முடியாது. குர்ஆன் சொல்லுகிறது ஏதாவது அந்த ஒரு 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 தீமை, ஒரு ஷர் அவனை தொட்டுக் கொண்டது என்று சொன்னால் பதட்டம் அடைகிறான், அப்படியே விறுவிறுக்கிறான். வைதா மஸ்ஸஹு கைரு மனூஆ, அவனுக்கு ஏதாவது நலவு வந்தது என்று சொன்னால் அப்படியே அவன் அதனை வைத்துக் கொள்கிறான். இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர. யார் தொழுகிறார்களோ அவர்களை தவிர என்பதாக அல் குர்ஆன் பதிவு செய்கிறார். இந்த மன நிம்மதி அற்ற ஒரு நிலை, பேராசை, இரண்டாவது பொறாமை, இந்த இரண்டுமே ஒரு மனிதனுடைய உள்ளத்தை அப்படியே சீர்குலைத்து விடும் சகோதரர்களே. எனவே அல் குர்ஆன் சொல்கிறது இந்த பேராசை என்பது தொழுகையாளிகளுக்கு இருக்காது. தொழுகையாளிகளுக்கு பேராசைப்பட மாட்டாங்க. உலகத்தை பார்த்து பேராசைப்படக்கூடியவர்கள் உலகத்தில் வாழ்வார்கள், அல்லாஹ் சொன்ன வாழ்க்கையை வாழ்வார்கள். ஆனால் எந்த பேராசையும் இருக்காது. பேராசை யாரிடத்தில் இருக்கும் தெரியுமா? அல் குர்ஆன் சொல்கிறது வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கும். யாரிடத்தில்? அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ்வுடைய ரிதா தொழுகையில். இரண்டாவது பொறாமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன நிம்மதி தொழுகை. அதன் காரணமாகத்தான் திருமணத்திற்கு முன்பதாக நாம் அந்த ஜோடிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, எந்த காலகட்டத்திலும் இருவரும் தொழுகை விட்டுவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக பெண்கள். இஸ்லாமிய குடும்பவியலினுடைய அந்த ஃபவுண்டேஷன் பெண்கள் சோதரர்கள். ஒரு பெண்ணிடத்தில் தீன் இல்லை என்று சொன்னால், தொழுகை இல்லை என்று சொன்னால், மார்க்கம் இல்லை என்று சொன்னால் முற்றுமுழுதாக அது உடைக்கப்பட்டு விடும் குடும்ப வாழ்வியல். இன்றைக்கு இஸ்லாமிய குடும்ப வாழ்வியலுடைய ஒரு மையம் ஒரு பெண். அந்த காரணத்தை அரபியில சொல்லுவாங்க அல் உம்மு மதரஸா, தி மதர் இஸ் யூனிவர்சிட்டி. தாய் என்பவள் ஒரு பல்கலைக்கழகம். அந்த தாய் தொழுதால் அந்த தாயை பார்த்து பிள்ளைகள் தொழும். அந்த தாய் குர்ஆன் ஓதினால் அந்த தாயை பார்த்து குர்ஆன் ஓதும் குழந்தைகள். அந்த தாயை திக்ர் செய்தால் அந்த தாயை பார்த்து திக்ர் செய்யும். இன்றைக்கு அந்த இஸ்லாமிய குடும்பத்தின் அந்த ஃபவுண்டேஷனை, அந்த மிகப்பெரிய ஒரு நிலையை இன்றைக்கு உடைக்குகிறார்கள். உண்மையில் பெண்களிடத்தில் தீன் குடிகொண்டது என்று சொன்னால் அவர்களை போன்று உறுதி இருக்காது யாருக்கும். சஹாபாக்களிடத்தில் எல்லாம் சஹாபிய பெண்மணிகள் குழந்தைகள் பெற்றார்கள் என்று சொன்னால் கொண்டு ஓடி வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வருவார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த குழந்தையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த குழந்தை அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்கு தயார்படுத்துங்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உருவாக்கியது ஒரு பெண். இஸ்லாமிய அறிஞர்கள் மிகப்பெரிய அறிஞர்களை எல்லாம் உருவாக்கியது பெண். அந்த பெண்ணிடத்தில் தொழுகை இல்லை என்றால் குடும்பம் அப்படியே உடைந்து விடும் சகோதரர்களே. இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? இன்றைக்கு இஸ்லாமிய குடும்ப அந்த வாழ்வியல் அது அப்படி என்றால் என்ன என்று தெரியாது. இன்றைக்கு திருமணம் முடிக்கக்கூடிய இன்றைக்கு தலாக்குகள் அப்படியே நாம் கேட்குகிறோம். தலாக்குகள் என்று நாம் செய்திகளை கேட்குகிறோம். மாப்பிள்ள என் கூட ரீல்ஸ் பண்ணாதனால தலாக். திருமணம் முடித்ததற்கு பிறகு கப்புள்ஸ் விளாக் போட வேண்டும் என்கிற அந்த ஒரு நிலைக்கு அந்த கணவன் வராத காரணத்தால் தலாக். மார்க்கம் சோதனை சிதைந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்கிறேன், சிதைகிறது.
அதில் குறிப்பாக வீடுகளில் இந்த தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சொன்னது, உங்களுடைய நஃபீலான வணக்க வழிபாடுகள், சுன்னத்தான வணக்க வழிபாடுகளை வீட்டில் தொழுங்கள், மார்க்கத்தை வீட்டில் ஊட்டுங்கள். உட்கார்ந்து நெட்ஃபிளிக்ஸ், உட்கார்ந்து அமேசான், உட்கார்ந்து சீரியல்கள், அந்த குழந்தையும் பார்க்குகிறது, மகரம் இல்லாத பெண்ணை கணவனும் பார்க்குகிறான், மகரம் இல்லாத ஆணை மனைவியும் பார்க்க, இதை இருவரும் அனுமதிக்கிறார். தொழுதால் சகோதரர்களே, மிக முக்கியமாக மன நிம்மதி அந்த குடும்பங்களில் குறிப்பாக இந்த மன நிம்மதி ஊட்டப்படும். எப்பொழுது தொழுகையில் கணவனும் தொழுகிறார், மனைவியும் தொழுதால் அந்த வீடு அல்லாஹுடைய மன நிம்மதியால் சூழப்படும். நான்காவதாக ஒருவர் தொழுதால் அஸ்ஸலாத்து நூருன், அது அவருக்கு ஒளியாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒருவர் தொழுதால் அந்த தொழுகை என்பது நூர், ஒளி. அது எப்போ வரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமை நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தக்ர ஸலாத்த யௌமன், ஒரு முறை தொழுகை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துகிறார்கள். மன் ஹஃபஸ அலைஹா கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் தொழுகையை பாதுகாக்கிறார்கள், நாளை மறுமையில் வெளிச்சத்தோடு வருவார், ஆதாரத்தோடு வருவார், வெற்றியோடு வருவார். யார் ஒரு தொழுகை இந்த உலகத்தில் பாதுகாத்த நூர். இங்கே சில தொழுகையாளிகளை பார்க்கலாம் சகோதரர்களை, முகத்தை பார்த்தாலே அப்படி வெளிச்சமாக இருக்கும், முகத்தை பார்த்தாலே அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கும். சகோதரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், ஒருவர் பாவம் செய்தால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அடையாளங்கள் மிக முக்கிய அடையாளம், அவனுடைய நூர் அல்லாஹ் இடத்தில் அகற்றப்படுகிறது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாஃபி இடத்தில் சொல்வார், இமாம் ஷாஃபிஈ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வியின் இல்மின் நூரை உனக்கு கொடுத்திருக்கிறான், ஒரு பொழுதும் பாவத்தை கொண்டு அதை இருளாக்காதே. ஒருவன் பாவம் செய்தால், ஒருவன் அசிங்கமான செயலை செய்தால், ஒருவன் ஆபாச செயலை செய்தால், ஒருவன் அல்லாஹ் தடுத்த விஷயத்தில் ஈடுபட்டால் அவனுடைய உள்ளத்தின் நூர் அப்படியே மழுங்கடிக்கப்படுகிறது. இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், அல்லாஹ் அடையாளம் போட்டு விடுவான் முகத்தில், அழகாக இருக்கு. சில முகங்களை இங்கெல்லாம் பார்த்தால் இந்த உலகத்திலும் அழகாக இருக்கும். அல்லாஹ் அந்த நூரை கொடுப்பான். தொழுகையை இந்த உலகத்தில் பாதுகாத்தவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார், யார் ஒருவன் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ லம் யகுன் லஹு நூருன் வலா புர்ஹான் வலா நஜாத்துன், அவர் நாளை மறுமையில் நூரோடு வர மாட்டார், வெளிச்சத்தோடு வர மாட்டார், வெற்றியோடு வர மாட்டார், ஆதாரத்தோடு வர மாட்டார். வ கான யௌமல் கியாமத்தி மஅ காரூன வ ஃபிர்அவுன வ ஹாமான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதர்கள், தொழுகையை பாதுகாக்காத மனிதர்கள் நாளை மறுமையில் ஃபிர்அவுன், ஹாமான், உபை இப்னு கலஃப், காரூன் போன்ற கொடிய முஷ்ரிக்குகளோடு நாளை மறுமையில் வருவான். அவர்களோடு தான் எழுப்பப்படுவான். அந்த தொழுகை இந்த உலகத்தில் பாதுகாக்க சொல்லுவாங்க. அப்ப தொழுகை என்பது ஒரு ஒளி. நான் தொழுது கொண்டே இருந்தால் என் அழகு அதிகமாகும். நான் தொழுது கொண்டே இருந்தால் எனக்கு அல்லாஹ் எனக்கு ஒரு நிஅமத்தை அருள்வார். பாவம் செய்தால் என்னுடைய நூர் அப்படியே மழுங்கடிக்கப்படும். ஐந்தாவது மிக முக்கியமான ஒன்று, ஒருவர் தொழுதால் ரிஸ்குடைய பொறுப்பை அல்லாஹ் எடுக்குகிறான். அல் குர்ஆன் சொல்லுகிறது, வஅ்முர் அஹ்லக். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் சொல்லுகிறான், மூசாவே உங்களுடைய குடும்பத்திற்கு ஏவுங்கள் பிஸ்ஸலாத், தொழுகையை கொண்டு. வ நஹ்னு நர்ஸுக், நாம் அவருக்கு உணவளிக்குகிறோம். அல் குர்ஆன். தொழுதால் சகோதரர்களே, ஒருவர் தொழுதால் அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். ஒருவர் தொழுகிறார், அவருக்கு நல்ல மனைவி அல்லாஹ் கொடுப்பான். ஒருவர் தொழுகை நிறைவேற்றுகிறார், நல்ல வேலையை அல்லாஹ் கொடுப்பான். ஒருவர் தொழுகை நிறைவேற்றுகிறார், கடன் இருந்தாலும் அந்த கடனுடைய அந்த கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். ஒருவர் தொழுதால் உடலில் ராகத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஒருவர் தொழுதால் குழந்தை செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبْ, அறியாத பொழுது அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வார். இன்னைக்கு நிறைய இளைஞர்களை நாம் பார்க்கிறோம், துபாய் வேலை கிடைக்கல, எவ்வளோ இன்டர்வியூஸ்க்கு போறேன், ஒண்ணுமே கிடைக்கல. நல்ல ரெஸ்யூம் இருக்கிறது, படித்திருக்கிறேன், கம்யூனிகேஷன் இருக்கிறது, ஆனால் எனக்கு வேலை கிடைக்கவில்லை. கொஞ்சம் நாம் நம்மை பார்க்க வேண்டும். இந்த வேலை கிடைக்கவில்லை, நான் செல்கிறேன், நல்லா தான் அட்டன் பண்றான, வேலை கிடைக்கலன்னா ஒன்றுதான், என்னிடத்தில் தொழுகை இல்லை. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். இன்னஹா கபீரா,
அதுதான் கடினம். இல்லல் அலல் காஷிஈன், பயப்படக்கூடியவர்களை தவிர, உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்களை தவிர. இந்த தொழுகை கஷ்டம் யாருக்கு தெரியுமா? உள்ளச்சம் இல்லாதவர்களுக்கு அல் குர்ஆன் சொல்கிறார். அப்போ ஒரு மனிதர் தொழுதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ரிஸ்கை கொடுக்கிறார். ஆறாவது, ஒரு மனிதர் தொழுதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலும் அவருடைய வாழ்க்கை நலவாக ஆக்குவான். நாளை மறுமையில் அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். அல்லாஹ்வுடைய வாக்கு, தொழுகையின் நிலையாக இருக்கக்கூடியவருடைய வாக்கு. அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக ஃபி ஜன்னாத்தி முக்ரமூன், அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், தொழுகையாளிகள், கண்ணியவான்கள். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், யார் அவர்கள்? தொழுகையை உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். உள்ளச்சம் என்றால், இந்த அச்சம் என்றால், இந்த தொழுகை எப்படி? அந்த நேசம் வர வேண்டும் சகோதரர். தொழுகையின் மீது அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை நாம் எண்ண வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு நிஅமத்துகளை எனக்கு வழங்கி இருக்கிறான் என்கிற அந்த சிந்தனையோடு அந்த தொழுகையை நாம் அணுக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்கள் தான், அந்த தொழுகையாளிகள் தான் சொர்க்கத்தின் வாரிசுதாரர்கள். அல்லதீன யரீஸூனல் ஃபிர்தௌஸ், எதனுடைய வாரிசுதாரர்கள்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உடைய வாரிசுதாரர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இந்த உலகத்தில் தொழக்கூடியவர்கள். ஏழாவதாக, ஒருவர் தொழுதால் சொர்க்கம் கிடைத்து விட்டது. ஏழாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழமை சொர்க்கத்தில் கிடைக்கும். தொழுகை இல்லை என்றால் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த சுஹபத் கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரபீஆ இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பணிவிடை செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வுதுவுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஃபகால லி சல், ஏதாவது கேள், சஹாபிடத்தில் ஏதாவது கேள். ஃபகுல்து அஸ்அலுக், நான் உங்களிடத்தில் கேட்குகிறேன் யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் உங்களோடு அருகாமையில் இருக்குகிறேன், உங்களோடு வாழக்கூடிய வாய்ப்பு, நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உங்களோடு இந்த தோழமை எனக்கு வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ் கைர தாலிக், வேறு ஏதாவது கேள். இல்லை யா ரசூலல்லாஹ், இதுதான் எனக்கு தேவை, இதுதான் எனக்கு தேவை, எனக்கு இதுதான் வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅகின்னி அலா நஃப்ஸிக் பிகத்ரத்தி சுஜூத், அப்படியா, என்னோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமா? அப்பொழுது என்றால் எனக்கு நீ உதவி செய், உன்னுடைய சுஜூதுகளை நீ அதிகப்படுத்திக்கொள். சுஜூதுகள் அதிகமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடாக இருக்கக்கூடிய, மிக முக்கியமான வணக்க வழிபாடாக இருக்கக்கூடிய தொழுகையை ஒரு மனிதர் தொடர்ச்சியாக தன்னுடைய மௌத்து வரை அதை பாதுகாக்கிறார், இறைச்சத்தோடு தொழுகிறார். அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், அந்த தொடர்ச்சி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கலாம். எட்டாவதாக, ஒரு மனிதர் தொழுதால் அல்லாஹுவை பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அமர்ந்து பௌர்ணமியுடைய அந்த நிலாவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் மெய்மறந்து அதை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி இடைஞ்சல் இல்லாமல் இதை பார்க்கிறீர்களோ இதே போல நாளை மறுமையில் சொர்க்கத்திலே நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பீர்கள். அல்லாஹுவை பார்க்க வேண்டுமெனில் உங்களை தொழுகையிலிருந்து தடுக்க வேண்டாம் எதுவும். சுபஹுடைய தொழுகை, அஸருடைய தொழுகை உங்களுக்கு தவறவிடக் கூடாத வகையில் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிலை சகோதரர்களே தொழுதால் கிடைக்கும், தொழுகையாளிகளுக்கு கிடைக்கும். இந்த உலகத்திலும் அவர்கள் வெற்றியாளர்கள், நாளை மறுமையிலும் வெற்றியாளர்கள். சொர்க்கம் கிடைக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுஹபத்து கிடைக்கும். அல்லாஹுவை பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வாக்கியம் நமக்கு கிடைக்கும், தொழுகையாளி. இந்த 7 சிறப்புகள் சகோதரர்களே. இந்த உலகத்திலும் தொழுகையாளி வெற்றி பெறுவான், நாளை மறுமையிலும் வெற்றி பெறுவான். அப்ப தொழாதவருடைய நிலைமை என்ன? இந்த உலகத்தில் தொழுகை இல்லை, அல்லாஹ் கை கால் சுகத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் சிந்தனையை கொடுத்திருக்கிறான். தொழுகை தடை செய்யக்கூடியவர்கள் ஒருவர் பைத்தியக்காரன், சிந்தனை பேதளித்தவன், தொழ தேவையில்லை. ஆனால் சிந்தனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், கை கால் சுகத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நடந்த பள்ளிவாசலுக்கு வர முடியும். இருந்த பொழுதும் அந்த தொழுகையில் அலட்சியம் காட்டினான். அவனுடைய இது என்ன? அல் குர்ஆன் சொல்கிறது, முதல் தண்டனை, வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. யார் நம்முடைய திக்ரை புறக்கணித்து வாழ்கிறார்களோ, மஈஷத்தன் தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை.
இந்த உலகத்தில் நெருக்கடியிலே இருப்பான், எல்லாம் இருக்கும். அதனால்தான் இஸ்லாத்தை ஏற்ற நிறைய பேருடைய வாக்குகளின் மிக முக்கிய வாக்கு அவர்கள் சொல்லுவார்கள், சில பாக்ஸர்கள் சொல்லுவார்கள், நான் குடித்திருக்கிறேன், நான் பெண்களோடு பழகி இருக்கிறேன், உலகத்தில் எல்லா சுகங்களையும் நான் பெற்றிருக்கிறேன், ஆனால் எதிலுமே எனக்கு நிம்மதி கிடைக்காது. ஆனால் நான் எந்த நாள் இந்த மார்க்கத்தை ஏற்று இந்த மார்க்கத்து உள்ளாக நான் வந்தேனோ அந்த நாள் தான் என் வாழ்க்கையில் நிம்மதியாக உறங்கினாலும் சொல்லுவார்கள். தொழுகை இல்லை என்றால் சகோதரர்களை, ஒமன்னா அரவன் திக்ரி ஃபஇன்னலஹு மஈஷத்தன் க, நெருக்கடி, வாழ்க்கை முழுக்க நெருக்கடியாக இருக்கும். எந்த செயலும் சீராக நடக்காது. ஒரு திருமணமா சீராக நடக்காது. அந்த குடும்பம் தொழுதால் அல்லாஹ் உதவி செய்வார். ஒரு நெருக்கடியான நோயா, இது தீர வேண்டுமா, நான் தொழ வேண்டும், என் குடும்பம் தொழ வேண்டும். ஒமன்னா அரவன் திக்ரி ஃபஇன்னலஹு மஈஷத்தன் க வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, நாம் அவரை எழுப்புவோம் குருடனாக. மறுமையில் குருடன் எப்படி? மறுமை நாள் இந்த உலகத்தில் கண் தெரியாதுன்னா நம்மை அழைத்து செல்வதற்கு நம்முடைய பெற்றோர்கள் உண்டு, நண்பர்கள் உண்டு, உலகத்தில் சர்வை செய்து விடலாம். ஆனால் நாளை மறுமையில் குருடன், என்ன நடக்கிறது என்று தெரியாது. நம் தாய் எங்கே இருக்கிறார், தந்தை எங்கே இருக்கிறார் தெரியாது. குருடனாக எழும்புவான். அல்லாஹ் இடத்தில் சொல்வான், அல்லாஹ், நான் பார்க்கக்கூடியவனாக உலகத்தில் இருந்தேன், என் கண் பார்வை இருந்தது, நிஅமத், கண் பார்வை இருந்தும் இறைவனை மறந்தாயே. அல்லாஹ் சொல்லுவான், இந்த உலகத்தில் என்னை நீ மறந்தாய், இந்த தினத்தில் உன்னை நான் மறக்கிறேன். செல். குருடன், உலகத்தின் நிஅமத், இந்த கண் கொடுத்ததற்காக, இந்த கண்ணுக்காகவே நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமை இந்த கண்களை கொடுத்து மிகப்பெரிய நிஅமத். இந்த உலகத்தில் கண் என்பது சாதாரண நிஅமத் அல்ல சகோதரர்களே. அலம் நஜஅல் லஹு ஐனைன், அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கு 2 கண்களை கொடுக்கவில்லையா? வலிசான வ ஷஃபதைன், 2 உதடுகளை, நாவையும் கொடுக்கவில்லையா? கண் சாதாரண நிஅமத் அல்ல. அது இல்லாதவர்கள் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன், வாழ்க்கையில் அவர்கள் கவலை என்றால் ஒரு கவலையில் சொல்லுவார்களாம், கண் அவர் கிடையாது. இந்த உலகத்தில் தொழுகை இல்லை சகோதரர்களே, கண் இருக்கிறது ஆனால் தொழுகை இல்லை. நன்றாக நான் உடல் அமைப்பு இருக்கிறது, தொழுகை இல்லை. போர்க்களத்தில் கால்களை இழந்து கைகளை இழந்த சஹாபாக்கள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வருவார்கள் இழுத்தவர்களாக. தொழுகை குருடனாக நாளை மறுமையில் யார் எங்கே சென்று உதவி தேட முடியும்? யாரை அழைக்க முடியும்? அவர் நிலைமை என்ன? அல்லாஹ்வின் நினைவை புறக்கணித்தான். அதான் சொல்லும் பொழுது வேலையை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு 10 நிமிடம் அல்லாஹ்வுக்கு கொடுப்போம், அல்லது ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் அல்லாஹ்வுக்கு கொடுப்போம். فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه. குர்ஆன் சொல்லுகிற சூரா மரியம், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றார், உங்களுக்கு பின்னால் ஒரு சமுதாயம் வருவார்கள். وخلف من بعدهم خلف اضاعوا الصلاه, தொழுகையை பாழாக்குவார்கள், வீணடிப்பார்கள். واتبعوا الشهوات, மனோ இச்சையை பின்பற்றுவார்கள். இன்னைக்கு எல்லாமே இல்லாமன் ரஹிம ரப்பி மனோ இச்சை தான். மனசு எதை ஆசைப்படுதோ, மனசு எதை சொல்லுதோ, மனசு எதை வழிகாட்டுதோ அதான் அவருக்கு மார்க்கம். அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை என்று இல்லை, அஸரு ஸஹாபா சஹாபாக்களுடைய வாழ்க்கை என்றும் இல்லை, எதுவும் இல்லை. அவருடைய மனோ இச்சை, அவருடைய சிந்தனை எது சொல்கிறதோ அதுதான் மார்க்கம். வத்தப ஷஹவாத், தொழுகையை பாழாக்குவார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அத்தகைய மனிதர்களை அல்லாஹ் ஒன்றிணைப்பான். கய்யாவில் இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், நரகத்தின் ஓடைகளில் ஒரு ஓடை அது. தொழாதவர்கள் இந்த வசனத்தினூடாகவே நாம் அறிந்து கொள்ளலாம், தொழுகை இல்லை என்றால் நரகம். குர்ஆன் சொல்லுகிறது, மா சலக்ககும் ஃபீ ஸக்கர், சொர்க்கவாதிகள் எல்லாம் சொர்க்கவாதிகளிடத்தில் கேட்கப்படும், இந்த சக்கர் என்ற நரகத்தில் உங்களை நுழைவிக்க செய்தது. உலகத்தில் உங்களை நான் பார்த்திருக்கிறேன், உலகத்தில் உங்களோடு பேசி இருக்கிறேன், ஆனால் காரணம் என்ன? நீங்கள் நரகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். அதாவது அரபு கவிதையில் சொல்லுவார், நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைந்தவுடனே மனித நண்பர்களை எல்லாம் தேடுவானா.
என் வாப்பா எங்கே, என் உம்மா எங்கே, என்னுடைய மனைவி எங்கே, பிள்ளைகள் எங்கே, என்னுடைய நண்பர்கள் எங்கே? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமையில் மிகப்பெரிய வேதனை என்பது கணவன் சொர்க்கம், மனைவி நரகம். மிகப்பெரிய வேதனை. பிள்ளைகள் நரகத்துக்கு செல்வார்கள், வாப்பா சொர்க்கம். வாப்பா தொழுவார், பிள்ளை தொழமாட்டார். கணவர் தொழுவார், மனைவி தொழமாட்டார். உலகத்தில் தொழுகை மறந்த வாழ்க்கை. என்ன 5 வக்து கையை கட்டி என்ன அல்லாஹ்வுடைய கட்டளை, அதை நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு வேதனை சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் கவலைகளில் ஒரு கவலையாக அபூ தாலிப் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, இந்த தௌஹீதை ஏற்காதது மிகப்பெரிய ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய கவலை. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தந்தை ஆசர், யஸ்னஉல் அஸ்னாம், சிலைகளை வடிவமைக்கக்கூடியவர். யா அபதி லா தஅபுது ஷைத்தான், வாப்பாவுக்கு சொல்கிறார்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள். வாப்பா நரகம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனைவி, நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. மிகப்பெரிய வேதனை கொடுக்கும். என்னோடு இருப்பான் உலகத்தில், ஆனால் தொழாமல் இருப்பான். தேடுவோம், இருக்க மாட்டான். மா சலக்கஹு ஃபி ஸக்கர், ஸக்கருடைய நரகத்தில் நுழைவித்தது என்ன? காலு லம் நகு மினல் முஸல்லீன், உலகத்தில் நான் இருந்தேன் தொழாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் ஜன்னத்துல் பக்கீல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கும் இங்கும் செல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்க ரசூலுல்லாஹ் என்ன ஆச்சு, ஏன் இந்த நேரத்தில் ஜன்னத்துல் பக்கீ அங்கும் இங்கும் செல்கிறீர்கள்? ஆயிஷா, இந்த கபருக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடியவர்கள் ஆசைப்படுகிறார்கள் உலகத்திற்கு வந்து 2 ரக்அத்துகள் தொழ வேண்டும் என்று. ஆம், பள்ளிவாசல் பக்கமே செல்ல மாட்டார், அல்லாஹ்வுடைய அழைப்புக்கே பதிலளிக்க மாட்டார். ஆனால் நம்முடைய ஊர்களோ, நம்முடைய இந்த உலகத்தில் அடங்கி இருக்கக்கூடிய கபர்கள், அதிகமான கபர்கள் பள்ளிவாசல் அடங்கி இருக்கும். அந்த கபருக்குள்ளே இருக்கிற எத்தனை பேர் அல்லாஹ் அறிந்தவன், ஆசைப்படுகிறார்கள் எழுந்து வந்து தொழ வேண்டும் என்று. இன்றைக்கு ஹயாத் இருக்கிறது சகோதரர்களே, இன்றைக்கு வாழ்வு இருக்கிறது, இன்றைக்கு மூச்சு இருக்கிறது, இன்றைக்கு கல்பு இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் என்னுடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வின் கட்டளையை, தொழுகையை, இஷாவுடைய தொழுகை நிறைவு செய்த வண்ணம் நான் இருக்கிறேனா, அல்ல இஷா தொழாமலுடைய வாழ்க்கை இருக்கிறதா? அவன் கவலைப்படுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், கபரில் சென்று எழுந்து வந்து தொழ முடியுமா சகோதரர்களே? கபருக்குள்ளே இருந்து ஒவ்வொரு மையவாடியும் பார்க்கும் பொழுது எனக்கு வர வேண்டிய ஒரு சிந்தனை என்பது, நாளைக்கு நானும் செல்வேன், ஆனால் நான் இந்த உலகத்தில் மரணிக்கும் பொழுது தொழுத நிலையில் மரணிக்க வேண்டும் என்கிற ஒரு நியத்தோடு இருக்க வேண்டும். யுபஅத்து குல்லு அப்தின் அலா மா மாத அலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் மரணிக்க கூடியவன் எப்படி மரணிக்கின்றானோ அப்படித்தான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவான். கன்சிஸ்டன்சி தாயிமூன், தொழுகையில் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரர்களே, என்ன ஆனாலும் சரி, காத்தடித்தாலும் புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் வீட்டில் மௌத்துழுந்தாலும் என்ன நடந்தாலும் சரி, அவருடைய நிலை என்பது தொழுகை. நான் பள்ளிவாசலுக்கு செல்வேன், தொழுவேன், அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவேன் என்கிற நிலையோடு வாழ்க்கையை தொடர்கிறார். அவருக்கு ஒன்று ரப்பு. கன்சிஸ்டன்சி, அந்த தொடர்ச்சியோடு அந்த கடமையை நிறைவேற்றக்கூடியவர். இந்த உலகத்தில் ருக்கூவில் நாளை மறுமையில் மரணித்தவர்கள் பார்க்கிறோமா இல்லை? மொபைல் போனில் சுஜூதுடைய நிலையில் மரணித்தவர்கள், ருக்கூவுடைய நிலையில் மரணித்தவர்கள். ஆசை வரும், ஆனால் ஆசை மட்டும்தான் இருக்கும். ஃபஜ்ர் இருக்காது, லுஹர் இருக்காது, அஸர் இருக்காது, மக்ரிப் இஷா. சகோதரர்களை, என் குடும்பம், நான் இந்த தொழுகையில் இல்லாமல் இருக்கக்கூடாது. வல்குரு ஃபில் கிதாபி இஸ்மாயில், இஸ்மாயில் உடைய செய்தியை ஞாபகமூட்டுங்கள்.
இன்னஹு கான ஸாதிகல் வஅதி வ கான ரசூலன் நபிய்யா. அவர் உண்மையாளர், அவர் உண்மையான தூதர். وَكَانَ يَأْمُرُ أَهْلَهُ بِالصَّلَاةِ وَالزَّكَاةِ وَكَانَ عِندَ رَبِّهِ مَرْضِيًّا. நபிமார்களுடைய சிஃபத், தன் குடும்பத்திற்கு தொழுகை ஏவுவார்கள். என் மகனுக்கு நான் ஏவ வேண்டிய என் கடமை ஒரு தகப்பனாக, என் மனைவிக்கு நான் ஏவ வேண்டும் தொழுகை ஒரு கணவனாக, என் பெற்றோர்களுக்கு நான் ஏவ வேண்டும் தொழுகையை ஒரு மகனாக. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. அதிகமாக கேட்க வேண்டிய துஆ சகோதரர்களே, அதிகமாக. ரப்பி ஜஅல்னி ஆக்குவாயாக முகீமஸ் ஸலாத், தொழுகைக்கு உறுதி கொண்டவனாக, தொழுகையில் நிலை பெற்றவனாக. வ ذُرِّيَّتِي, என்னுடைய சந்ததிகளையும். ரப்பனா வ தகப்பல் துஆ, என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்வாயாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. குர்ஆன். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து ஒவ்வொருவருடைய கடமை. என் வாப்பா தொழவில்லை, எனக்கு என்ன, நான் தொழுகிறேன். என் உம்மா தொழவில்லை, எனக்கு என்ன, நான் தொழுகிறேன். என் சகோதரன் தொழவில்லை, எனக்கு என்ன, நான் தொழுகிறேன். சாதாரண விஷயம் அல்ல சகோதரன். நான் ஏன் அவ்வளோ குர்ஆன் முழுக்க அந்த சிறப்புகளை சொல்லி வருகிறேன் என்றால், இது என்னிடத்தில் குறைவுபட்டால் இந்த உலகத்தில் எது கிடைத்தாலுமே அதற்கு ஈடாக முடியாது. சஹாபாக்கள், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா இந்த ஒரு தொழுகை விட்டால் கவலைப்பட்டு, அந்த சஹாபாக்கள் வரலாறு பாருங்கள் சகோதரர்களே. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிதாயா வ நிஹாயா 7வது பாகத்தின் செய்தியை பதிவு செய்கிறார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹோடு இருந்தவர்கள். 110 வயது வரை இந்த உலகத்தில் வாழ்ந்தவர், அதிகமான வயது உலகத்தில் வாழ்ந்தவர். அதிகமான ஹதீஸை அறிவித்த 5 நபித்தோழர்களில் முதன்மையாக வரக்கூடியவர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா. அவரிடத்தில் ஒரு சிறிய புத்தகம், ஒரு சிறிய புத்தகம். அவர் அந்த புத்தகத்தில் சில செய்திகளை எழுதி வைத்திருப்பார். அந்த ஒரு வழக்கமாக இருக்கும். நம்மளாம் டைரி எழுதும் அந்த மாதிரி. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அந்த வயது மூப்பின் காரணமாக எப்பொழுதெல்லாம் அந்த புத்தகத்தை அப்படியே பிரிக்குகிறார்களோ கடுமையாக அழுவார்கள். அவர்கள் அழுகையை நிறுத்தவே முடியாது. அழுவார்கள். அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே சமாதானம். அவருடைய மௌத்தாகிறார்கள். அவருடைய ஜனாசா ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யப்படுகிறது. அந்த புத்தகம் அவருடைய வாரிசுகளுக்கு கிடைக்குகிறது. இப்போ அந்த புத்தகத்தில் புரட்டும் பொழுது அவர் எதற்காக அழுதார் என்பதற்கான ஒரு செய்தியாக பாரசீக போரை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸாபுடைய யுத்தத்தின் பொழுது ஒரு கல்லை உடைப்பார்கள். உடைக்கும் பொழுது சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்வார்கள், நாம் ரோம் பாரசீகத்தை கைப்பற்றுவது என்னுடைய கண்களுக்கு தெரிகிறது. அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தை உண்மையாகிறது. 30,000 சஹாபாக்கள் செல்கிறார்கள். 50,000 பாரசீக நாடு, மிகப்பெரிய வல்லரசான நாடு, மிகப்பெரிய கல்வியில், பொருளாதாரத்தில், வலிமையில் உச்சகட்டம். இந்த அரபுகளை எல்லாம் கேலி கிண்டல் செய்வார்கள். தங்களுக்கு மத்தியில் அடித்து சண்டை போடக்கூடியவர் என்று சொல்வார்கள். அவர்கள் எதிர்க்குகிறார்கள். அனஸ் பின் மாலிக் அந்த போர் படையில் இருக்கிறார். ஒரு ஆளாக போர் ஆரம்பிக்குகிறது, போர் நடைபெறுகிறது. போருடைய விதிமுறை என்பது சூரியன் உதயமானதற்கு பிறகு போரை ஆரம்பிக்க வேண்டும். சூரியன் மறைந்தவுடன் போரை நிறுத்த வேண்டும். போர் சட்டம். இரவு போர் செய்யக்கூடாது. இப்போ போர் நடக்கிறது. முஸ்லீம்களுடைய கரம் அப்படியே வலிமை பெறுகிறது. போர்க்களத்தில் வெற்றி என்கிற அந்த நிலைக்கு தள்ளும் பொழுது சூரியன் மறைந்து விடுகிறது. எல்லா சஹாபாக்களும் கூடாரத்திற்கு வந்து விட்டார்கள். பாரசீகம் அங்கு இருக்கக்கூடியவர்கள்
எல்லோர்களும் ஆலோசனை செய்கிறார்கள், நாம் விதியை நாம் மீற வேண்டும், இரவோடு இரவாக அந்த நபித்தோழர்களுடைய கூடாரத்திற்குள்ளாக சென்று அவர்களை நாம் கொலை செய்ய வேண்டும். இப்படியே போனால் போரில் நாம் தோல்வி பெறுவோம் என்று சொல்லி இரவோடு இரவாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது முஸ்லீம் படைக்கு தெரிகிறது. முஸ்லீம் படை மஷூரா செய்கிறார்கள், என்ன செய்யலாம். அப்படி நேரம் போகிறது, நடு ராத்திரி அந்த டைம். மஷூராவுடைய முடிவு, நாம் போர் செய்ய வேண்டும், உயிரை பாதுகாக்க வேண்டும். உயிருக்காக, நம்முடைய உடைமைக்காக யார் ஒருவர் போராடுகிறார்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிஹாதுக்கு சமம். ஒரு மரணித்தால் அது ஒரு ஷஹீதுக்கு சமம். அப்போ அந்த போர்க்களம் நடக்கிறது. சஹாபாக்கள் போர் செய்கிறார்கள். இரவோடு இரவாக போர் நடைபெற்று கொண்டே இருக்குகிறது. போர் எதுவரை போகிறது என்று சொன்னால், போருடைய முடிவு அமைகிறது, இஸ்லாமிய படை வெற்றி பெறுகிறது, சஹாபாக்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் சூரியன் உதயமாகிவிட்டது. போரில் வெற்றி பெற்றால் நாம் தன்மை எப்படி வெளிப்படும் என்று சொன்னால், சந்தோஷம் அடைவோம், மகிழ்ச்சி அடைவோம், சந்தோஷம் அடைவோம். எல்லா சஹாபாக்களும் அழுதார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். அதில் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், லகத் ضاعت مني صلاة الصبح ما وددت ان لا الدنيا جميعا بهذه الصلاة. இந்த வெற்றி அடைந்தோமே நாங்கள், இந்த நாளில் நாங்கள் தவறவிட்ட இந்த தொழுகை சுபஹ் இருக்கிறதே, இந்த சுபஹ்க்கு நிகராக இந்த உலகத்தில் எது எனக்கு கிடைத்தாலும் அது ஈடாக இருக்காது. ஒரு தொழுகை சகோதரர்களே, போர்க்களத்தில் வெற்றி பெற்றதற்கு பிறகும் எல்லா சஹாபாக்களும் அப்படியே கீழே விழுந்து அழுத ஒரு கவலை என்பது, இந்த காஃபிர்கள், இந்த முஷ்ரிக்குகள் எங்களை இந்த தொழுகையை விட்டு மறக்கடித்து விட்டார்களே. தொழுகை விடும் பொழுது கவலை வருகிறதா? தொழுகை விடும்போது அச்சம் வருகிறதா? எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஹ்மை நமக்கு தருவானாக, புரிதலை தருவானாக சகோதரர். எனவே இந்த தொழுகையோடு என் வாழ்க்கை முழுக்க நான் செயல்பட வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய தலைப்பாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் நாம் உறுதியை தர வேண்டும். தொழுகையோடு என்னுடைய குடும்பம், நான், என்னுடைய குடும்பம், என் பிள்ளை, என்னுடைய சகோதரன் சகோதரிகள் எல்லோர்களும் இந்த தொழுகையில் இருக்குவதற்கு நான் ஏவ வேண்டும். அதுதான் நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி. என்னை நான் தொழுகையோடு பிணைக்கக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முன்னிறுத்தி இந்த சபையை விட்டு நாம் கலைவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணம் வரை அவனுடைய கடமை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையாளுடைய கூட்டத்தில் நாம் அனைவரையும் ஆக்குவானாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சபையில் எப்படி நம்மை ஒன்று கொள்ளுமை செய்தானோ அது போன்று நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் தாபிஈன்களோடும் அறிஞர்களோடும் நம்முடைய பெற்றோர்களோடும் எல்லாம் அல்லாஹ் நம்மை ஒன்றிணைப்பானாக. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அல் மனார் இஸ்லாமிய குழுமத்தின் அதில் செயல்படக்கூடிய மக்களுக்கு எல்லாம் அல்லாஹ் அவங்க விரும்பிய கூலிகளை கொடுப்பானாக. தொழுகை ரொம்ப முக்கியம் சகோதரர்களே. விட்டோம் என்று சொன்னால் அவ்வளவுதான், ஏதோ பயான் கேட்டு விட்டோம், நாளை ஃபஜ்ர் ஹலாஸ், ஃபஜ்ர் இல்லை, தூங்கிவிட்டோம் என்று சொன்னால் அதல்ல இங்கிருந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நிலை. நான் தொழுவேன், என் மௌத்து வரை நான் தொழுவேன், தொழுகையோடு இருப்பேன். அதை கண்டினியூஸாக அந்த கன்சிஸ்டன்சியாக நீங்கள் பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றம். நீங்கள் கை வைக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் அல்லாஹ் எளிதாக்கும். அதுதான் விஷயம். ஒவ்வொன்று நீங்கள் நினைப்பீங்க, நடந்துகிட்டே இருக்கும், லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். அதற்கான மிகப்பெரிய திறவுகோள் தொழுகை இல்லாமல் அல்லாஹ் புரிதலை நமக்கு ஆக்கி அல்வரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸாயிரில் முஸ்லிமீன அன்ஹும் அஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.